போய் அந்த கட்டையை பொறுக்கிட்டு வந்து அங்க குளிர்காயும்படி வைக்கலான்னு நெருப்புல போடும்போது ஒரு பெரிய கட்டுவிரியன் பாம்பு என்ன செய்யுது, பவுலுடைய கையை கடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. எப்படின்னு வச்சு பாருங்க. எவ்வளவு கப்பல் சேதத்துல எல்லாரும் காப்பாற்றப்பட்டு வந்த போது பவுலடிக்கு மட்டும் இந்த கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப பவுல் என்ன செய்யறாரு தெரியுமா, சே அப்படின்னு நெருப்பை உதவி போட்டு விருப்பாடு பண்ணிட்டாரு. பாக்குறவெல்லாம் யோசிக்கிறான், டேய் இந்த ஆளு கப்பல் சேதத்திலிருந்து தப்பி வந்தாலும் இவன் ஒரு பெரிய பாவி, இவன் ஒரு பெரிய கொலாரத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கப்பல்ல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு வந்தவனை பாம்பு கடிச்சு துடிச்சு இவன் சாக போறான் பாடுறா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தான். பவுல் கொலை செஞ்சிட்டாருங்கிற காண்டி என்ன செய்யல, கைது செய்யப்பட வரல. தேவனுடைய சத்தியத்தை சொன்னதுனால, கிருபையுள்ள வசனத்தை சொன்னதுனால தவறாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மெலித்தா தீவுக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவன் கண்டிப்பா கொலைபாதகனா தான் இருப்பான், ஏதோ பெரிய அக்கிரமம் செஞ்சவன். அதனாலதான் கடல்ல தப்பிச்சு வந்தவன் கரையை வந்து என்ன செஞ்சிச்சு, பாம்பு கொத்தி கொஞ்ச நேரத்துல பாருங்க துடிச்சு ரத்தம் கக்கி சாக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவனுடைய கிருபையால பவுலுக்கு என்ன செய்யல, ஒரு தீங்கும் அவருக்கு வரல. அவர் பாட்டு ஜாலியா சுத்திட்டாரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. கட்டுப்பரியம் பாம்பெல்லாம் கடிச்சா 20 நிமிஷத்துல உயிர் போயிருங்கிறான். இவன் பாட்டுக்கு மணிக்கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கிறானே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்த உடனே எல்லா பேரும் அரண்டான். இப்ப பவுலை பத்தி என்ன சொல்றான் தெரியுமா? இப்ப அதான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிக் கொண்டார்கள். இப்ப பவுல் அந்த பூச்சியை நெருப்புல உதவி போட்டு ஒண்ணுமாகாம இருக்கிறார். வீக்கம் கண்டு செத்து போவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எந்த காரியம் என்ன செய்யல, நடக்கல. இப்ப என்ன நடக்குது? 6 வசனம், அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் வெகு நேரமாயும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுக்கு முன்னால இவன் கொலைபாதகன், இப்ப இவன் யாரு, பவுல் யாரு, தேவன். இதுதான் புறஜாதிகளுடைய மென்டாலிட்டி. ஏதாவது ஒரு மனுஷன் கையில இருந்து ஆண்டவர் ஒரு வல்லமையை காமிச்சிட்டார்னா அவனை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்படித்தான் பல கடவுள்கள் இந்த உலகத்தை உருவாயிருக்கு. இப்ப பவுல் நினைச்சிருந்தாருன்னா இந்த தீவுக்கு பவுல் தான் கடவுள். தெரியுமா உங்களுக்கு? இந்த மெலிந்தா தீவுக்கு யார் கடவுளா இருப்பாரு? பவுலுடைய பொருளை வச்சு பவுலுக்கு ஒரு சிலை செஞ்சு பவுலை சுத்தி காலங்காலமா வழிபட்டு இருந்திருப்பான். உண்மையை சொல்ல போனா அப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு சிலையை வழிபட்டு அந்த சிலைக்கு ஒரு கதையை கட்டி எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க வித்தியாசமா. ஆனா பவுல் இந்த இடத்துல தான் கடவுளாக விரும்ப ஆசைப்படல. உண்மையான கடவுள் யார் என்பதை அந்த மெலிந்தா தீவுக்கு என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை பவுல் அறிவிக்கிறார்.